அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாவுக்கள் தாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணது. நீங்கள் கொண்டு போய் எடுத்தோன்னே கொண்டு போய் கேஸ் அடுப்பில் வச்சு நீங்கள் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான தயிர் ஜாடி. இதோட நேம் வந்து தயிர் ஜாடி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தயிர் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னுலாம் இல்லைங்க. உப்பும் போட்டுக்கலாம், ஊறுகாயும் வச்சுக்கலாம், இல்லை மசாலா ஐட்டம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த அதை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மாவுக்கல்லில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் புளிக்கவும் புளிக்காது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கேஸ்டைன் தோசைகள் தாங்க. இது வந்து டபுள் சைடு கைப்பிடி இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓவல் ஷேப்லங்க. இதுவும் கேஸ்டைன் தான். இது வந்து எல்லாமே கேஸ்டைன் எல்லாமே சீசனிங் பண்ணி தாங்க வரும். ஸோ இந்த கல்லில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள். அதனால் நீங்கள் தாராளமாக இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். இது வந்து இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுலுமே யூஸ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் தோசைகள் இதுலேயே பெரிய சைஸுங்க, 13 இன்ச்சு. நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டும் தான். அப்படி என்னடா காட்ட போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேறு எதுவும் இல்லைங்க, சொப்பு சாமானும் தான். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பெரிய இந்த பண்ணையார், ஜமீன்தார் இந்த மாதிரிலாம் வந்து பாக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜுவல் பாக்ஸுங்க. நகையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாம் நம்ம நகையெல்லாம் போட்டு பார்த்து ஓகேவா அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் டிசைனாக இருக்குது பாருங்கள், புது புது மாடல். நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட்டு போடுறதுக்காகவும் இங்கே பாருங்கள் உண்டியல் மாதிரி இருக்கா. உண்டியல் மாதிரி இல்லை, உண்டியல் தான், சாரி. பாருங்கள், உள்ளே அவங்களே பூட்டும் தந்துடுறாங்க. நீங்கள் இதை போட்டு க்ளோஸ் பண்ணி இப்படி பூட்டும் போட்டுக்கலாம். அதாவது இந்த கடையிலலாம் கல்லாப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பல்லாங்குழிங்க, பாரம்பரிய விளையாட்டு. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா ஆர்ட்வேர்ஸ் தாங்க வந்திருக்கோம். அது எங்கள் லொக்கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி வட்டத்தில் கொங்கனாபுரங்கிற ஏரியாவில் தாங்க இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்சட்டி, தயிர் ஜாடி, அப்புறம் தோசைக்கல், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க. வீட்டு சமையல் பொருட்கள் எல்லாமே இருக்குங்க. அம்மிக்கல், ஆட்டாங்கல் எல்லாமே இருக்குங்க. இதில் என்னென்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாகவே நாங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட நம்பர் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணாலோ, இல்லை அது என்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணாலோ அதோட எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவோம். நாங்கள் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லிடுவோம். நீங்கள் மற்ற இடத்துல வாங்குறதோட நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். அதனால நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். பொருட்களும் ரொம்ப தரமாக இருக்குங்க, ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்ல போனால் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் சட்டியிலே குழம்பு சட்டிங்க. இது வந்து கைக்குத்தல் மாடலுங்க. பாருங்கள், கைக்குத்தல்லே கையிலே செஞ்சது பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட கைக்குத்தல் மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து மிஷின் மேடும் இருக்குது. அது வேணுனாலும் வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கைக்குத்தல் டிஃப்ரெண்ட் வரும், நல்லா ப்ளைனாக இருக்கும். அதில் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, இந்த குளிர்ச்சியாக இருக்கும். அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே யூஸ் பண்ண பொருட்கள் தான் இது. இப்போ வந்து நாங்கள் மறுபடியும் திரும்ப கொடுத்துட்ருக்கோம். இது வந்து வேறு எங்கேயுமே அதிகம் கிடைக்காது, நம்மக்கிட்ட தான் அதிகம் கிடைக்கிது. குழம்பு சட்டி வந்து 1 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க. 1 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் எப்போ சொன்னீங்கனாலுமே கிடைக்கும். 5 லிட்டருக்கு மேலே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் கைக்குத்தலில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டரில் இருந்து தாங்க இருக்குது. மிஷின் மேடு வேணால் 1 லிட்டர்லேருந்தே இருக்குது. இன்னும் வந்து கைக்குத்தலில் பார்த்தோம், இது வந்து மிஷின் மேடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா ப்ளைனாக இருக்கும். நிறைய பேர் வந்து மிஷின் மேடு வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுக்காகத்தான் இது கொடுக்குறோம். ரெண்டுமே எல்லாம் உடம்புக்கு வந்து ஹெல்த்தி தாங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை, சும்மா பார்க்குற ஷேப் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இதுவும் நம்மக்கிட்ட 1 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க. கைக்குத்தல்னா 2 லிட்டரில் இருந்து தான் இருக்கும். மிஷின் மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 1 லிட்டர்லேயே இருக்குங்க. இங்கே பாருங்கள், குட்டியாக இருக்கும். சும்மா வீட்டில் வந்து ஒருத்தங்க இல்லைன்னா 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து இதிலேயே நம்ம சமைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கல் சட்டிலே வடை சட்டி மாடலுங்க. இது பாருங்கள், இதுவும் கைக்குத்தல் தான், பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் நம்மக்கிட்ட வந்து 2 லிட்டர்லேருந்து தான் அவைலபிளாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கறி குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் செஞ்சோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறதோட இதில் வந்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணது. நீங்கள் கொண்டு போய் எடுத்தோன்னே கொண்டு போய் கேஸ் அடுப்பில் வச்சு நீங்கள் சிம்மில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சீசனிங் பண்ணாமல் இருந்தால் ஒயிட் கலரில் இருக்கும், சீசனிங் பண்ணாவே இந்த மாதிரி பிளாக் கலரில் மாறிடுங்க.
அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்பகுதி எப்போவுமே நல்லா கனமாக இருக்கும். பொருள் வந்து எந்த அளவுக்கு கல் சட்டி பொறுத்த வரைக்கும் கனமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் லாங்காக இருக்கும். இப்போ நம்ம சில்வர் பாத்திரம் கூட வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே கல் சட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷன் மட்டும் இல்லைங்க, நம்ம பேரன் அவங்களோட பேரன் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பட் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் பத்திரமா. வந்து பார்த்தீங்கன்னா வடசட்டி மாடல்லையே மெஷின் மேடுங்க. முன்ன பார்த்தது வந்து கைக்குத்தல், இது பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ளைனாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தாங்க, டேஸ்ட்டெல்லாம் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னாலும் அதே டேஸ்ட் தான் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னாலும் இதே டேஸ்ட் தான் இருக்கும். அப்புறம் ஏன் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்க்குறதுக்கு லுக்கு வந்து அப்படியே நைஸாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் கைக்குத்தல் மாதிரி இருக்கும், அதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுவுமே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குங்க. நீங்கள் 10 லிட்டர் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து 5 லிட்டருக்கு மேலே எப்போ வாங்கினீங்கனாலும் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துடணும். அதுக்கு கம்மியாக வீட்டில் வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க, 5 பேர் தான் இருக்கிறாங்க, 6 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட 5 லிட்டர் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கல் சட்டிலேயே ஹாட் பாக்ஸ் மாடலுங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வெறும் ஹாட் பாக்ஸாக தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, லிட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து குழம்பு சட்டியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பிரியாணியை கூட நீங்கள் செய்யலாம். இதில் வந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறதோட இது வந்து நல்லாவே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது விறகடுப்பில் தான் வைக்கணுமா அப்படின்லாம் பயப்படாதீங்க. நீங்கள் தாராளமாக இதை கேஸ் அடுப்புலையும் வச்சு செய்யலாம். கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் மட்டும் சிம்மில் வச்சு செய்யுங்க. 20 நாள் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஹீட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இது தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம சில்வர் பாத்திரம் அது இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக உங்கள் சமையலறைவே ஃபுல்லாக இந்த மாதிரி கல் சட்டி மாடலில் இந்த மாதிரியே நீங்கள் மாற்றிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். கல் சட்டி பொறுத்த வரைக்கும் காமனான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னே தாளிக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 நாள் தாளிக்கக்கூடாது. வேறு எதிலையாவது தாளித்து இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 20 நாளைக்கு மட்டும்தாங்க இந்த சேஃப்டி பர்பஸ்க்காக. மற்றபடி 20 நாள் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக இதிலையே தாளிச்சிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கல் சட்டியில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது தண்ணியோ ஏதாவது ஊற்றிட்டு அப்புறமா தான் நீங்கள் வந்து செய்யணும். ஏன்னா வந்து வெறும் ஜாடியை வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணிங்கன்னா கல் வந்து ரொம்ப நாள் லைஃப் வராது, சீக்கிரம் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறீங்கன்னா அதில் என்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. ஏன்னா வெறும் ஜாடி வந்து எப்போவுமே கல் சட்டி பொறுத்த வரைக்கும் அடுப்பில் நீங்கள் வைக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். நீங்கள் எடுத்த உடனே வைக்கும்போது ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுட்டு அப்புறமா அடுப்பில் வைங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பனியாரக்கல் தாங்க. பனியாரக்கல் வந்து நம்மக்கிட்ட 7 குழியிலேருந்து 30 குழி வரைக்குமே அவைலபிளாக இருக்குது. இல்லை வீட்டு யூஸ்க்கு இல்லை நாங்கள் கடை யூஸ்க்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 குழியும் சரி 80 குழியும் சரி, எவ்வளோ குழி வேணுனாலும் எவ்வளோ பெருசு வேணுனாலும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் தாராளமாக நம்மளை நம்பி ஆர்டர் கொடுக்கலாம். ஏன்னா மற்ற பக்கம் வாங்குறதோட நம்மக்கிட்ட ரேட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். கம்மி ரேட்டுக்கே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து சீசனிங் பண்ணணுது, நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீசனிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்களாம் மேக்ஸிமம் சீசனிங் பண்ணுறதெல்லாம் தெரியாது. எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சீசனிங் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. பட் நம்மக்கிட்ட வந்து இது சீசனிங் பண்ணணுங்க. அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணது பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து சீசனிங் பண்ணாதது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். சீசனிங் பண்ணாதது அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, சீசனிங் பண்ணது பிளாக் கலரில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். எதுக்காக நாங்கள் வந்து சீசனிங் பண்ணாததை வந்து சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே மேக்ஸிமம் சீசனிங் பண்ணாததே கொண்டு போய் அவங்களே சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் இந்த மாதிரியும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்காகத்தான் இதை வச்சுருக்கோம். மேக்ஸிமம் சீசனிங் பண்ண தெரியாதவங்க நீங்கள் சீசனிங் பண்ணதே வாங்கிக்கோங்க. ஒரு குழிக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா தான் டிஃப்ரெண்ட் வரும், மற்றபடி பெரிய சேஞ்சஸ் எல்லாம் வராது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இதை மாதிரி வாங்குறத விட சீசனிங் பண்ணதே வாங்கிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 30 குழி வரைக்குமே இருக்குங்க. நீங்கள் இன்னும் 50 குழி வேணும் 80 குழி வேணுனாலும் இதுவுமே நாம் வந்து ரெடி பண்ணி வாங்கிக்கலாம். பட் 30 குழிக்கு நீங்கள் மேலே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்காது. நீங்கள் முன்னாடி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வந்து கொடுத்துருவோம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே நம்ம வந்து ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். ஒரு கிலோவுக்கு டெலிவரி பொறுத்த வரைக்குமே வந்து கிலோ கணக்கில் தாங்க சார்ஜ். ஒரு கிலோவுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எத்தனை கிலோ வாங்குறீங்களோ அதை பொறுத்த வந்து டெலிவரி சார்ஜ் டிஃப்ரெண்ட் வரும். பட் தமிழ்நாட்டுக்குள்ளே வாங்கினீங்கன்னா ரொம்பவே
டெலிவரி சார்ஜ் கம்மியாக தாங்க இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுக்கல்லுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னென்னா இதுவும் சீசனிங் பண்ணாது. இது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாவுக்கல் தாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன், ஒயிட் கலர் இருக்கும் பாருங்கள். இதே சீசனிங் பண்ணியிருந்தால் பிளாக் கலரில் இருக்கும். அது வந்து நம்ம குழம்பு சட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சீசனிங் பண்ணாத பட்சத்தில் நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மாவு புளிக்கிற டைமை விட இது வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அவ்வளோ சீக்கிரம் இது புளிக்காதுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தோசையில் வந்து சாப்பிடும்போது நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போதும் இதில் வந்து மாவு வச்சுருந்து தோசை சுடும்போதும் ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதுவும் நம்மக்கிட்ட சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து தாராளமாக இங்கே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் உடனே கொடுத்துருவோம். இல்லை நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லாத சைஸ் கேட்குறீங்க அப்படின்னா எங்களால் எவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கட்டாயம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான தயிர் ஜாடி. எதனால் இது வந்து எதனால் எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் புளிக்காதுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வைக்க தேவையில்ல, வெளியவே கூட வச்சுக்கலாம். இது வந்து 3/4 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குதுங்க. 3/4 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. 800 ml இருக்குது, 1 லிட்டரும் இருக்குது, 1.5 லிட்டரும் இருக்குது, 1.25 லிட்டர்லேயுமே இருக்குது. 1/2 லிட்டர் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஸ்டாக் இல்லை, ஏன்னா நிறையா பேர் அதே தான் கேட்டு வாங்குறாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்டாக் வந்தோடனே அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் நீங்கள் ஒரு 3/4 லிட்டர் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் இது கூட வாங்கிக்காங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயங்க. தாத்தா பாட்டி காலத்திலலாம் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தான் சில்வர்லாம் யூஸ் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறோம். இதோட நேம் வந்து தயிர் ஜாடி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தயிர் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னுலாம் இல்லைங்க. உப்பும் போட்டுக்கலாம், ஊறுகாயும் வச்சுக்கலாம், இல்லை மசாலா ஐட்டம்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் வச்சிங்கன்னா வண்டு விழுவாதுங்க. ஏன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைச்சது. இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்குறதா இருக்குது. வேறு எங்கேயும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, நம்மகிட்ட தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. முன்ன நம்ம மாவுக்கள் வந்து பெருசாக பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் வீட்டில் வந்து ஒருத்தங்க தான் இருக்கிறோம், 2 பேர் தான் இருக்கும், 3 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் 1 லிட்டர்லேயும் இருக்குங்க, 2 லிட்டர்லையுமே இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தாங்க, கண்டிப்பாக புளிக்காது அவ்வளோ சீக்கிரம். நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சிங்கன்னா கூட சீக்கிரமாக மாவு புளிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப கெடுதலுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சில்வர் பாத்திரத்தை வச்சு எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால கெமிக்கல்லாம் இருக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி மாவுக்கல்லில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கேஸ்டைன் தோசைகள் தாங்க. இது வந்து டபுள் சைடு கைப்பிடி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேஸு இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணலாம், ஏன் விறகடுப்பில் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து மொத்தம் 5 சைஸ் இருக்குங்க. 8லேருந்து 13 வரைக்கும், 8, 10, 11, 12, 13 எல்லா சைஸுமே இருக்குங்க. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 2 பேர் மட்டும்தான் இருக்கீங்க, சும்மா சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை பெரிய தோசையாக சுடணும் அப்படின்னா 13 இன்ச்சு வரைக்குமே இருக்குங்க நம்மக்கிட்ட. இது மட்டும் இல்லைங்க, சிங்கிள் சைடு ஹேண்டிலும் இருக்குது. அதுக்கும் ரேட்டெல்லாம் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் வராதுங்க. இது வந்து எப்படின்னா எல்லாருமே மேக்ஸிமம் சிங்கிள் சைடு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சில பேர் வயசானவங்க வெயிட்டு தூக்க முடியாது, இந்த கல்லை தூக்க முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி கல் வாங்குவாங்க. மற்றபடி மேக்ஸிமம் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஓவல் ஷேப்லங்க. இதுவும் கேஸ்டைன் தான். இது வந்து கேஸ்டைன் எல்லாமே சீசனிங் பண்ணி தாங்க வரும். ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சில கல்லெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது, சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும். பட் இதுக்கெல்லாம் அந்த ப்ரொசீஜரே கிடையாது. இது பாருங்கள், ஷேப்பே அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும் பாருங்கள். மேக்ஸிமம் இதெல்லாம் கேட்டு வாங்குகிற இது. இந்த கல்லில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள். அதனால் நீங்கள் தாராளமாக இண்டக்ஷனில் யூஸ் பண்ணலாம். இது வந்து இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுலுமே யூஸ் பண்ணுறதுக்காகத்தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. விறகு அடுப்புலையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் பாருங்கள், ஹேண்ட்லிங்கெல்லாம் சூப்பராக இருக்கும். டபுள் சைடு இந்த வயசானவங்கலாம் வந்து ஒன் சைடு வந்து இப்படி தூக்க முடியாது, ஏன் என்னாலேயே தூக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது மாதிரி பெரியவங்கெல்லாம் வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கேஸ்டைன் தோசைகள் இதுலேயே பெரிய சைஸுங்க, 13 இன்ச்சு. இது பாருங்கள், இந்த சைடில் வந்து
இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கறதுனால எண்ணெய் நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா சைடில் வந்து ஓடாது, அந்த பிரச்சனை இருக்காதுங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும், நல்லா பேப்பர் மாதிரி வருங்க தோசை. அப்புறம் தீயாதுங்க, தீயறது தான் மெயின் ப்ராப்ளமே தோசை சுடுறதில்ல. அது வந்து இந்த கல்லில் அந்த பிரச்சனை வராது. மேக்ஸிமம் இப்போ தான் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதுவும் தோசை தவா தாங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சப்பாத்தியை நம்ம சுட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கைப்பிடி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹேண்ட்லிங்க்கெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம தோசைக்கல் இதெல்லாம் சின்னதாக கைப்பிடி இருந்தது, அது வந்து சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து கிரேவி எல்லாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீர் கிரேவி, அப்புறம் சிக்கன் கிரேவி, இந்த மாதிரிலாம் பண்ணால் இதில் வந்து பண்ணால் நல்லா திரண்டு வருங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நீங்கள் கிரேவி வந்து இப்படி சாய்க்கும் போது கீழே ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து மொத்தம் 4 சைஸ் இருக்குங்க. 8 இன்ச் இருக்குது, 10 இன்ச் இருக்குது, 11, 12, மொத்தம் 4 சைஸ் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து குசி கடாய். பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா குழியாக இருக்குது பாருங்கள். நல்லா இதில் சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா வணக்கும் போது நல்லா எதுவும் வெளியே வந்து செதறாதுன்னு வைங்களேன், நல்லா அதுக்கேற்ற மாதிரி குழியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்த குழம்பு வேணாலும் வச்சுக்கலாங்க. இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணுறதில்ல. இது வந்து இரும்பும் மண்ணும் அச்சு ஊற்றி செய்கிறது தாங்க. அதனால் கெமிக்கல்லாம் இது பண்ண, அதனால் வந்து இந்த கெமிக்கல் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி சில்வர் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட சீக்கிரம் போயிருங்க. இந்த வடை சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரன் வந்து அவங்களோட பேரன் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இது வந்து மற்ற இடத்துல கேட்டுட்டு ரேட்டு கேட்டு நம்மக்கிட்ட கூட கேட்டு பாருங்கள். மற்ற இடத்துல கிடைக்கிறத விட நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாகவே கிடைக்குங்க. நீங்கள் தாராளமாக நம்ம நம்பி வாங்கலாம். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் என்ன ப்ரைஸ், என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிடுவேன். உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பொருள் வந்து சேரும். இதுவும் அதே மாதிரி வடை சட்டி டைப் தாங்க. ஆனால் முன்ன பார்த்தது வந்து குழியாக இருந்தது, இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பாருங்கள். சில பேர் வந்து மேக்ஸிமம் இது லுக்கில் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து இதை கேட்பாங்க. அதுக்காகவே நம்ம இதை கொடுத்துட்ருக்கோம். இதுவும் வந்து மொத்தம் 3 சைஸ் இருக்குங்க. அந்த குழி வந்து மொத்தம் 5 சைஸ் இருக்கும். இது வந்து 3 சைஸ் தான் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருவோம். இதில் வந்து நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, மற்ற குழம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த புளி குழம்பெல்லாம் வச்சா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற குழப்பம்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டே வராதுங்க. கலரும் சேஞ்ச் ஆகாது, டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆகாது. உண்மையாலுமே சூப்பராகவே இருக்கும். இப்போ நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா திறமாகவும் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம கடையிலேயே அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் தாங்க. ஆமாங்க, கேரளா வடை சட்டி. இது பார்த்தீங்கன்னா நல்லா சீசனிங் பண்ணது. இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து மட்டன், சிக்கன் எல்லாம் போட்டு அப்படியே செஞ்சோம்னா அப்படியே திரண்டு வெண்ணெய் மாதிரி அப்படியே சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இது வந்து நிறைய இடத்துல கிடைக்காது, நம்மக்கிட்ட கிடைக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். பொருள் 2 நாளில் உங்களுக்கு வீடு தேடி. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தோட ஃபேவரட்டும் தான். அப்படி என்னடா காட்ட போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. வேறு எதுவும் இல்லைங்க, சொப்பு சாமானும் தான். நம்ம சின்ன வயசில் எல்லாருமே விளையாண்டுருப்போம் பாருங்கள். வடை சட்டி, தோசைக்கல், பனியாரக்கல், அப்புறம் அடுப்பு, அப்புறம் முக்காலி இருக்குது பாருங்கள். அப்புறம் கரண்டியெல்லாம் பாருங்கள், விதவிதமாக இருக்குது பாருங்கள். இது என்னன்னு கூட எனக்கு தெரியல. இது எல்லாமே இருக்குது. குழந்தைங்கள்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் விரும்பி விளையாடுவாங்க. நம்மளும் சின்ன வயசில் விளையாண்டுருப்போம். இப்போ இந்த 2K கிட்ஸ் குழந்தைங்கள்லாம் மேக்ஸிமம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காகவே இதெல்லாம் வந்திருக்கு. மேக்ஸிமம் நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பொருள்லாம் கிடைக்கல. சின்ன சின்ன அந்த மண்ணில் செஞ்சது, சில்வரில் செஞ்சது அப்படி தான் கிடச்சிருக்கோம். இந்த மாதிரி இரும்புலேயே இருக்குங்க. இது வந்து பெரிய சைஸாக இருக்குங்க. பெரிய குழந்தைங்க ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்களுக்கு இது யூஸ் ஆகும். அதோட கம்மியாக 3 வயசு 4 வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள். இதுலேயும் வடை சட்டி இருக்குது, தோசைக்கல் இருக்குது பாருங்கள், சிங்கிள் சைடு டபுள் சைடெல்லாம் இருக்குது. அப்புறம் பாருங்கள் பனியாரக்கல் எல்லாம் இருக்குது. அப்புறம் கரண்டி எல்லாம் இருக்குது பாருங்கள். அருவாமனையும் இருக்குங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் தாராளமாக இதை வாங்கிட்டு போய் கொடுங்க.
இதை வந்து அவங்களே நினச்சாலும் உடைக்க முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் தாராளமாக கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். இப்போவே அதை பார்த்தாலும் நமக்கு ஆசையாக தான் இருக்கும், அப்புறம் எப்படி அவங்களுக்கு பிடிக்காமல் போகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஜுவல் பாக்ஸுங்க. நகையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாம் நம்ம நகையெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஓகேவா அப்படின்னு பார்க்குறதுக்கு கண்ணாடியும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வளையல்லாம் பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்து வளையல் போட்டு இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கேயும் கூட திங்ஸ் எல்லாம் நிறையா நெக்லஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சுட்டு இதை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி பூட்டிக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து பெரிய இந்த பண்ணையார், ஜமீன்தார் இந்த மாதிரிலாம் வந்து பாக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இது தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்குது பாருங்கள், நிறையா மாடல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சைஸ் வேணுனாலும் சின்ன சைஸ்லாம் இருக்கும் பாருங்கள். இது வந்து சும்மா சிம்பிளாக எடுத்து வச்சுக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பூட்டு போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், லாக்கரோடு இருக்குது. நீங்கள் வந்து வேணுன்னா பூட்டு போட்டுக்கலாம். எல்லாம் டிசைனாக இருக்குது பாருங்கள், புது புது மாடல். இது எல்லாமே வுட்டில் செஞ்சதுங்க, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸு. இன்னும் குட்டியாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நகைக்கு மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் போடுறதுக்காகவும் இங்கே பாருங்கள் உண்டியல் மாதிரி இருக்கா. உண்டியல் மாதிரி இல்லை, உண்டியல் தான், சாரி. பாருங்கள், உள்ளே அவங்களே பூட்டும் தந்துடுறாங்க. நீங்கள் இதை போட்டு க்ளோஸ் பண்ணி இப்படி பூட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். சின்ன சைஸில் மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள் இந்த சைஸ் வரைக்குமே இருக்குது. இல்லை நான் நிறைய போட்டு வைப்பேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். பூட்டு போட்டுக்கலாங்க, தேவைப்படுறப்ப நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இல்லை, நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் லாக் எடுத்துகிட்டு உங்களுக்கு எமர்ஜென்சினா அமௌண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஷோகேஸில் கூட வைக்கலாங்க முன்னாடி அழகாக. இது பார்த்தீங்கன்னா 2-in-1 ஜெல்லும் போட்டுக்கலாம், இல்லை அமௌண்ட்டு போட்டு வைக்கணும், அதாவது இந்த கடையிலலாம் கல்லாப்பட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் கூட வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் முன்னாடி வைக்கிறதுக்கு. பாருங்கள், எல்லாமே வுட்லேயே செஞ்சதுங்க, அதுதான் பெரிய ப்ளஸ்ஸே. இதில் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பல்லாங்குழிங்க, பாரம்பரிய விளையாட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எல்லாம் வுட்லேயே செஞ்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் நல்லா டிசைனாக இருக்குது. இதை விளையாண்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸும் பண்ணிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸும் பண்ணிக்கலாம். இது இந்த மாடல் மட்டும் இல்லைங்க, இது பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரியே இருக்கும், பேக் சைடும் ஃபிஷ்ஷோட வால் மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் ப்ளைனாகவும் வாங்கிக்கலாம். ஷேப் வந்து அதே ஷேப் தான், ஃபிஷ் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ப்ளைனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லை பாக்ஸ் மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரியே வாங்கிக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் கல் போட்டு விளையாடணுமான்னு யோசிப்பீங்க, நீங்கள் கல் போட தேவையில்லைங்க, அதுக்கும் இது கொடுத்துருக்காங்க பாருங்க. சவுண்டே சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சாம்பிராணி பாக்ஸுங்க. இங்கே பாருங்கள், சாம்பிராணி வைக்கிறதுக்காகவே தனியாக பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு சாம்பிராணி வச்சு பற்ற வச்சு இது மாதிரி வச்சுட்டிங்கன்னா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அதில் வெளியே வந்து ஸ்மோக் வரதுக்காக வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்டைலாக இருக்குது பாருங்கள். இது வந்து பூஜை அறையில் வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும், நல்ல ஒரு லுக்கு கொடுக்குங்க. இது சின்ன சைஸ் மட்டும் இல்லைங்க, பெரிய சைஸுமே இருக்குது. பார்த்தீங்கன்னா பெரிய சைஸும் இருக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, கோயிலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெரிய சாம்பிராணி வச்சு இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிக்கலாம். நீங்களே லாக் பண்ணிவிட்டு நல்லா அழகாக இருக்கும். இது வந்து சாம்பிராணி பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம அவசரத்துக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம இந்த சுச்சுவேஷனில் தேடுறது என்னென்னா மேட்ச் பாக்ஸ், நெருப்பட்டி தாங்க. அந்த தீப்பெட்டி வந்து எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தேடிட்டு இருக்க தேவையில்ல. நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதிலே கூட இது போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இது பேர் குபேர பானை. இது வந்து பூஜை ரூமில் வைப்பாங்க. இதில் வந்து இந்த தானிய வகைகள்லாம் போடுவாங்க, அரிசி, உப்பு, அப்புறம் இந்த மாதிரி சில இதெல்லாம் பொருள் போடுவாங்க. எனக்கு சரியாக ஃபுல்லாக சொல்ல தெரில.
ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க. பெரியவங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது வீட்டில் வச்சாவே பாருங்கள் அழகாக இருக்கும். இந்த ஒரு கலர் மட்டும் இல்லைங்க, வேறு வேறு கலரும் இருக்குது பாருங்கள். எல்லோ கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ரெட்டு இருக்குது, எல்லா கலருமே இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் பொருட்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோவிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாலும் சரி, இல்லை என்ன பொருள் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, ஃபுல் டீட்டெயில் நாங்கள் சொல்லிடுவோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து 2 to 3 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே. எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே போயிட்டுருக்கோம். நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் அங்கேயே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்முருகன்.